வாழ்க்கை என்பது தனித்த தீவல்ல, அது மனித உறவுகளின் மகத்தான பிணைப்பு. நாம் வாழும் சமூகத்தில் நம்முடன் மிக நெருங்கியிருப்பவர்கள் யார்? அவர்கள்தான் நம் அண்டை வீட்டார்கள். இவர்களுடன் நாம் எப்படி உறவாட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிகத் தெளிவாக மனிதநேயத்துடன் வகுத்துள்ளது. இஸ்லாத்தின் பார்வையில் அண்டை வீட்டாரை மதிப்பதும் அவர்களுக்கு உதவுவதும் இறைநம்பிக்கையின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. திருக்குரானில் அல்லாஹ் சுபஹானஹு வதாலா கட்டளையிடுகிறான், தாய் தந்தையர்க்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டிலுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். இந்த வசனம் பெற்றோர்கள் உறவினர்கள் வரிசையில் அண்டை வீட்டாருக்கும் நன்மை செய்ய வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்புவோர் தம் பக்கத்து வீட்டாருக்கு நன்மை புரியட்டும் என்று உபதேசித்துள்ளனர். அண்டை வீட்டார் குறித்து வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் நபி அவர்களிடம் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று கூட நான் எண்ணினேன் என்று பெருமானார் கூறியதிலிருந்து அவர்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். அண்டை வீட்டாருக்கு எந்த வகையிலும் தொல்லை தராமல் இருப்பது முதல் கடமை. சத்தம், குப்பை போடுவது, சண்டை சச்சரவு போன்றவற்றால் அவர்களின் அமைதியை குலைக்கக்கூடாது. அடுத்ததாக, உதவி தேவைப்பட்டால் அதை உடனடியாக வழங்க வேண்டும். நம் வீட்டில் சமைத்தால் அவர்களுக்கும் அதை கொடுத்து உபசரிப்பது நற்பண்பு. நபியவர்களின் அறிவுரை இதுதான். நீ குழம்பு வைத்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்து, உன் பக்கத்து வீட்டாரை கவனித்துக்கொள். அண்டை வீட்டாரின் சுகதுக்கங்களில் பங்கெடுத்து ஆதரவு கொடுப்பதும் முக்கியம். இந்த உரிமைகள்தான் சமூகத்தில் பாசப்பிணைப்பை வளர்க்கின்றன. அண்டை வீட்டாரின் உறவுமுறையைப் பொறுத்து இஸ்லாம் அவர்களின் உரிமைகளை 3 வகையாக பிரித்து வரையறுக்கிறது. முதல் வகை முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டார். இவருக்கு மனிதநேயத்தின் அடிப்படையில் அண்டை வீட்டார் என்ற ஒரு உரிமை மட்டும் உண்டு. இரண்டாம் வகை முஸ்லிமான அண்டை வீட்டார். இவருக்கு அண்டை வீட்டார் உரிமை மற்றும் இஸ்லாமிய மார்க்க உரிமை என 2 உரிமைகள் உண்டு. மூன்றாம் வகை முஸ்லிமாகவும் உறவினராகவும் உள்ள அண்டை வீட்டார். இவருக்கு 3 உரிமைகளும் உண்டு. ஆக அண்டை வீட்டார் எந்த இனத்தவராயினும் எந்த மார்க்கத்தவராயினும் அவர்களுக்குரிய உரிமைகளை முழு மனதுடன் நிறைவேற்றுவது ஒரு முஸ்லிமின் இன்றியமையாத கடமையாகும். இஸ்லாம் கூறும் அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்பது சமூக நல்லிணக்கத்தின் அடித்தளம். ஒருவர் உண்மையான இறைநம்பிக்கையாளராக இருக்கிறாரா என்பதை அவருடைய அண்டை வீட்டாரே தீர்மானிக்கிறார்கள். அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடந்து கொள்பவரே உண்மையான இறைநம்பிக்கையாளர். இந்த அன்புப் பிணைப்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சுபீட்சமான வாழ்வை பெற்றுத்தரும்.